பெரம்பலூரில் பட்டப்பகலில் வங்கியின் முன்பு 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடன் கொடுத்தவரை ஏமாற்ற அரங்கேற்றப்பட்ட கொள்ளை நாடகம் அம்பலமானது எப்படி? பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் பெரம்பலூர் கடைவீதியில் செயல்பட்டு வரக்கூடிய கிருஷ்ணா ஜுவல்லரியின் உரிமையாளர் சக்திவேல் என்பவரிடம் 6,10,000 ரூபாயை கடனாக வாங்கிக் கொண்டு வங்கிக்கு வந்துள்ளார். வங்கி நேரம் முடிந்துவிட்டதால் நாளை வருமாறு வங்கியில் இருந்த அலுவலர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வங்கியில் இருந்து பணம் வைத்திருந்த பையுடன் தன்னுடைய செல்போனையும் வைத்து சுரேஷ் வெளியே எடுத்து வந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சுரேஷை எட்டி உதைத்துவிட்டு அவர் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கிச் சென்று விட்டனர். இது குறித்து சுரேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் நகர போலீசார் 6 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற மர்ம நபர்களை தீவிரமாக தேடினர். கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்ததில் வழிபறி சம்பவத்தில் ஈடுபட்டது பெரம்பலூர் மாவட்டம் பிரம்மதேசம் கிராமத்தை சேர்ந்த சுகன்ராஜ், சூர்யா, மற்றொரு சூர்யா, சுதாகர் மற்றும் தேவையூர் கிராமத்தை சேர்ந்த முகமது இம்தியாஸ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்களை கைது விசாரணை செய்ததில் கொள்ளை சம்பவமே ஒரு நாடகம் என்பது தெரியவர போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முகமது இம்தியாஸ் என்பவர் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர். இவருடன் கூட்டாளியாக இருந்த சுரேஷ் தனக்கு ஏகப்பட்ட கடன் இருப்பதாகவும் கடனை அடைக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து சுரேஷ் கடனை அடைப்பதற்காக திட்டம் தீட்டி நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்று வங்கிக்கு சென்று வரும்போது அதனை வழிபறி செய்துவிட்டதாக நடித்துள்ளனர். தற்போது கைதானவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணம், 3 டாடா ஏஸ் வாகனம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து அவர்கள் 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான பணத்தை இழந்தது போல் நாடகமாடி பொய் புகார் அளித்து திட்டம் தீட்டிய சுரேஷ் மற்றும் 2 நபர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் பூசாரி ஒருவர் கோடாரியால் இளைஞரின் வயிற்றை கிழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயிற்று வலி தீர வேண்டி கோயிலுக்கு சென்ற பக்தருக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? நவீன மருத்துவ வளர்ச்சியால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து விதமான சிகிச்சைகளுக்கும் கத்தியின்றி உடலில் லேசர் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வயிற்று வலியால் சென்ற ஒருவருக்கு கோடாரியால் வயிற்றை கீறி வைத்தியம் பார்த்த சம்பவம் பதைபதைக்க வைத்திருக்கிறது. கர்நாடகாவை கதிகலங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் மேடகுட்டா என்ற கிராமத்தில் காசிலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் ஜக்கப்பா கட்டாக் என்பவர் பூசாரியாக இருந்து வந்தார். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் வினோத வழிபாடு நடத்தப்படுகிறது. நோய் நொடி நீங்க வேண்டி வரும் பக்தர்களுக்கு பூசாரி ஜக்கப்பா வினோதமான ட்ரீட்மெண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார். உடலில் தீராத வலியை போக்குவதற்காக வரும் பக்தர்களுக்கு கோடாரியால் சிகிச்சை அளித்துள்ளார். அதன்படி உடலில் வலி எங்கு உள்ளது என்று பக்தர்கள் கூறும் இடத்தில் கற்பூரம் கலந்த வெந்நீரை தடவி கோடாரியால் பூசாரி வெட்டுவது வழக்கம். இதனால் பலர் குணமடைந்ததாக கூறியதை கேட்டு இளைஞர் ஒருவரும் பூசாரி ஜக்கப்பாவிடம் வைத்தியம் பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது வழக்கம் போல அந்த இளைஞரின் வயிற்றில் கோடாரியை வைத்து பூசாரி கீறினார். கோடாரி சற்று ஆழமாக வயிற்றை பதம் பார்த்ததால் ரத்தம் பேரிட்டுள்ளது. அலறி துடித்த இளைஞரின் கை கால்களை இருவர் கெட்டியாக பிடித்துள்ளனர். பின்னர் வெட்டப்பட்ட இடத்தில் பூசாரி மஞ்சள் பொடியை கொட்டி மந்திரித்து விட்டிருக்கிறார். வயிறு வலி சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் கோயிலுக்கு சென்ற இளைஞர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபரீத ட்ரீட்மெண்ட் கொடுத்த பூசாரி ஜக்கப்பா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நவீன மருத்துவ வளர்ச்சியால் இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைக்கு கூட அறுவை சிகிச்சையின்றி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்படுகிறது. ஆனால் மூட நம்பிக்கையால் வயிறு வலிக்கு கோடாரியால் கீறி வைத்தியம் பார்க்கப்பட்ட சம்பவம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்திருக்கிறது.
Yes.